ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். நம்ம திருப்பி அடுத்த பாட்டு பார்க்க போறோம். திங்கிங் இன் டிஜிட்டல், பேபி ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் மாஸ்டரி. போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது வந்து நம்ம கடைசியாக பார்த்தது வந்து ஒரு சின்ன எபிசோட வச்சிருந்தோம். இந்த பர்டிகுலர் ஏலியன் எந்த நம்பர் சிஸ்டம் சரியா இருக்கும்னு நம்ம யோசனை பண்ணோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க நினைச்சது எல்லாமே கரெக்ட் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பர்டிகுலர் ஏலியன் வந்து 10க்கு பதிலாக 6 பேஸ் 6 நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணிக்கலாம். இது பேஸ் 6க்கு பதில் இந்த பேஸ் 6க்காக நாம வந்து 6 சிம்பிள்ஸ் வேணும். எந்த சிம்பிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப இந்த 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 மாதிரி சிம்பிள் கூட வச்சுக்கலாம். எந்த சிம்பிள்ங்கிறது கணக்கு கிடையாது, அந்த சிம்பிளுக்கான வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். ஆனா வந்து இந்த சிம்பிள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நாம ஏற்கனவே இந்த 6 சிம்பிள் படிச்சுட்டோங்கிறதுனால நமக்கு எப்பவும் வழக்கம் போல தெரிஞ்ச அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் 6க்கு மட்டும் இல்லை, மேற்கொண்டு நாம பண்ண போற எல்லா விதமான பேஸுக்கும் இந்த நம்பரையே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏலியனுக்கு இது சரின்னா கம்ப்யூட்டருக்கு எது சரியா இருக்க முடியும்? கம்ப்யூட்டர், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இட்ஸ் ஒன் அண்ட் தி சேம். அதை பார்க்கலாம், அதை அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் இப்ப கத்துக்கிட்ட இந்த டிஜிட்டல் இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டத்தையே எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த நம்பரை எந்தெந்த விதமா அது மேல ஆப்ரேட் பண்றது, அந்த நம்பரை எந்த மாதிரி யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். காமனா ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன வரும்? ஒரு நம்பர் என்னன்னா இன்க்ரிமெண்ட், ஒன்று அதிகம் பண்றது, டிக்ரிமெண்ட், ஒன்று கம்மி பண்றது, அடிஷன் கூட்டுறது, சப்ட்ராக்ஷன் கழிக்கிறது, ஒரு நம்பர்ல இன்னொரு நம்பர் கழிக்கிறது, மல்டிப்ளிகேஷன் 2 நம்பரை பெருக்கிறது, டிவிஷன் ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பரை வகுக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட், அடிஷன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இன்க்ரிமெண்ட்ங்கிறது வந்து அடிஷன் பை 1, அதுதான் வந்து எல்லாத்தையும் விட முதல்ல பார்க்க போறோம். அது பார்த்தாலே வந்து இந்த நம்பர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற ரூல்ஸ் தெரிஞ்சிடும். மற்றதெல்லாம் நிதானமா பார்க்கலாம். இந்த டிவிஷன்ங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா டிவிஷன்ங்கிறது வந்து இந்த மாடுலர் எத்தனை பேஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான தேவையான ஒண்ணு. இப்ப நாம எப்படி கவுண்ட் பண்றோம்? இந்த கொஸ்டின் கேட்டோம்னா கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான். இல்ல எப்படி கவுண்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பழகிட்டோம். அதை பத்தி யோசனையே பண்ணாம கவுண்ட் பண்ணி பழகிட்டோம். நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு வேற பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ண பழகிட்டோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது என்னதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸ்பீடோமீட்டர் கார்ல பார்த்திருப்போம், பைக்ல பார்த்திருப்போம், எல்லாமே பார்த்திருப்போம். இப்ப நாம எந்த ஸ்பீட்ல போறோம், மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் இத்தனை மைல் அப்படிங்கிற ஸ்பீட்ல போறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு காமிக்கிறது. இது வந்து ஏறி இறங்கி கண்டினியூஸா ஏறி இறங்கிட்டே இருக்கும். நாங்க ஸ்பெசிபிக்கலா கேட்டது வந்து எல்லாத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கு, அதனால 6 ஜீரோஸ் தெரியறது. அது என்னது? அது ஸ்பீடோமீட்டர் இல்ல. எல்லாம் பார்த்திருக்கோம், ஆனாலும் அதுக்கு வேர்டு வந்து அது ஓடோமீட்டர். ஓடோமீட்டர்னா இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்காக. இது வந்து ஏற மட்டும்தான் செய்யும், ஒன்னொன்னா ஏற மட்டும்தான் செய்யும், இறங்காது. பெரிய ஜம்ப் மேலேயும் கீழே எடுக்காது, ஒன்னொன்னா ஏறது மட்டும்தான் இந்த ஓடோமீட்டரோட வேலை. இந்த ஓடோமீட்டர் எப்படி ஒர்க் பண்றது, இது எந்தெந்த ரூல்ஸ்ல ஒர்க் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த நம்பர் கவுண்டிங் எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஓடோமீட்டருக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா 6 வளையம் இருக்கு, 6 ரிங்ஸ் இருக்குங்க. அந்த 6 ரிங்ஸ்லயும் ஒவ்வொரு ரிங்லயும் வந்து எத்தனை நம்பர் இருக்கு? 10. 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தா 0. ஒரே டைரக்ஷன்ல சுத்திட்டு இருந்தோம்னா 10க்கு அடுத்தபடியா 0.
இதுல பார்த்தோம்னா 6 டிஜிட் இருக்கு நமக்கு. அதுல வந்து இந்த எல்லாத்துக்கும் ரைட்ல இருக்கிறது வந்து லோயஸ்ட் லீஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட். ஏன்னா இது உங்களுக்கு வெயிட்டேஜ் கம்மி. எல்லாத்துக்கும் இடது பக்கமா இருக்கிறது வந்து மோஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட். இது வந்து எல்லாத்தையும் விட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. எல்எஸ்டி அல்லது எம்எஸ்டி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து பொசிஷனல் வெயிட், எந்த பொசிஷன் லோயஸ்ட் வெயிட், அதுக்கப்புறமா அடுத்த ஹையஸ்ட் வெயிட், அந்த பொசிஷனை பொறுத்தது இருக்கு. ஸோ இப்போ இந்த இதை எப்படி கவுண்ட் பண்றோம்னு பார்க்கறதுக்காக நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒர்க்கிங் அப்ளிகேஷன். வேற விஷுவல் C++, விஷுவல் பேசிக் அந்த மாதிரி எதுவும் விஷுவல் ப்ரோக்ராமிங்ல எல்லாம் போடாம நான் வந்து யூனிட்டியில போட்டிருக்கேன். யூனிட்டிங்கிறது ஒரு கேம் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நான் வந்து இந்த கேம் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இதையே ஒரு கேம் மாதிரி போட்டேன். இந்த அப்ளிகேஷனே வந்து ஒரு கேம் மாதிரி. இப்போ வந்து கேம் ரன் பண்ணனா இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு தடவையும் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதை பார்த்தா ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா இங்க மோட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன், 10 அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அதே மாதிரி கரண்ட் கவுண்ட் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. அதை வந்து ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே பார்க்கலாம். ஒவ்வொரு தடவை அந்த பட்டன் அழுத்துறப்பவும் ஒவ்வொரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நாம பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் ஒரு தடவை இப்போ நான் ரன் பண்ணிட்டு ஓகே இப்படி ஆயிடுச்சு. ரன் பண்ணிட்டு இந்த பட்டன் இன்க்ரிமெண்ட் 1 ஒரு தடவை அழுத்தினா அந்த கவுண்ட் வந்து 1 போகும். இன்னொரு தடவை அழுத்தினா 2, 3, 4, 5 இப்படியே வரும். 9 வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி 0 ஆகும். ரைட்டா? இப்ப ஒரு டிஜிட் வந்து 9 இருந்து, அதாவது மேக்சிமம் வேல்யூல இருந்து 0க்கு எப்ப மாறுறதோ, எப்ப டிரான்சிஷன், அதாவது ரீசெட்டிங் டு 0 ஆகிறப்ப அதுக்கு அடுத்த சிக்னிபிகண்ட் டிஜிட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணனா திருப்பி லோயஸ்ட் சிக்னிபிகண்ட் டிஜிட் தான் இன்க்ரீஸ் ஆகும், அதுவே மாதிரி வரும். அது திருப்பி 9ல இருந்து 0 போகிறப்ப அதுக்கு அடுத்த டிஜிட் இன்னும் 1 ஏறும். இப்படியே ஃபுல்லா போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து 2 டிஜிட் முடியறதுக்கு 99 அப்படின்னு வரும். நான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து கையால் டைப் அடிக்கல, 98 அடிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் எல்லாத்தையும் அதுக்காக 91 தடவை 99 தடவை கிளிக் பண்ண வேண்டாம். 98ன்னு வச்சுட்டு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம்னா 99 அப்படின்னு வர்றது. திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணா இந்த 9ங்கிறது 0 லாஸ்ட்ல இருக்கிறது. அதனால அதுக்கு அடுத்த டிஜிட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி அதுவும் 0ன்னு ஆறுது. அதனால அதுக்கும் அடுத்த டிஜிட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி இப்ப 100 100 அப்படின்னு வரும். எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போறது. 9ல இருந்து 0 போறது, 9க்கு அடுத்தது 0ங்கிற மாதிரி. அடுத்த டிஜிட் அடுத்த பொசிஷனுக்கு இது ப்ராபகேட் ஆகும். இப்படியே நம்ம நிறைய பார்த்துட்டே இருந்தோம்னா 999 முடிச்சு 1000, 9999 முடிச்சுட்டு 10,000, இப்படியே 9,99,999 அப்படின்னு முடிச்சிட்டோம்னா இதுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் என்னது வரும்? 10 lakhs, 10 லட்சம். ஆனா நம்ம கிட்ட வந்து 6 டிஜிட் மட்டும்தான் இருக்கு. 10 லட்சம்ங்கிறது 7 டிஜிட். அதனால உங்களுக்கு வந்து இது 10 லட்சம் காமிக்காது. இப்ப ஃபுல்லா ஜஸ்ட் 99999 அடுத்தபடியா வந்து ஃபுல்லா 0 அப்படின்னு ஆயிடும். 1 அப்படிங்கிறது வந்து கேரி ஓவர் அவுட் ஆகும். இது வெளியில அடுத்த டிஜிட் கேரி அவுட் ஆகும், ஆனா அடுத்த டிஜிட் மட்டும் இல்லை. ஸோ ஃபார் ஆல் இன்டென்ட்ஸ் அண்ட் பர்பசஸ் இது 9,99,999 அப்படிங்கிறது வந்து ரோல் ஓவர் டு 0. இப்ப நமக்கு பார்த்தோம்னா வந்து திருப்பி 0ல இருந்து தான் கவுண்ட் ஆரம்பிக்கும். ஆக்சுவல் நம்பர் வந்து அதை விட ஒன்று அதிகமாகவே போயிருக்கும். அந்த லாஸ்ட் ஒரு டிஜிட் நம்ம கெப்பாசிட்டியை விட நம்ம எந்த அளவுக்கு கவுண்ட் பண்ண முடியுமோ அதை விட அதிகமா இருக்குங்கிறதுனால வந்து அந்த லாஸ்ட் ஒரு நம்பரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறோம், வேண்டாம் தூக்கி போட்டுறோம். அதனால திருப்பி 0. இந்த மாதிரி இந்த நம்பருக்கு வந்து
ஒரு ஒரு மேக்சிமம் கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப இந்த 6 lakhs, இப்ப இந்த 6 digit ஓடோமீட்டர்ல வந்து 9,99,999, அதாவது அந்த காலத்து வண்டிகள்ல 10 lakh kilometers மேல ஓடிச்சுன்னா திருப்பி புதுசு மாதிரி காமிக்கணும்னு அர்த்தம். இப்ப வந்து 10 lakh kilometers இப்பவும் யாரும் ஓட்டுற மாதிரி தெரியல. பட் திஸ் இஸ் த ரூல் ஆஃப் கவுண்டிங். எப்பவுமே the least significant digit will increment, and whenever a digit rolls over from the maximum number to 0, the next significant digit increments, and this rolling over and increment propagates to the next digit, அடுத்த digit full propagate ஆகும். ஓகே, இது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். சரி, இப்போ வந்து டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன் மட்டும்தான் இப்போ பார்க்கணும் இமீடியட்டா. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் ஈச் டிஜிட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக டிவிஷன் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இந்த இதுலேயே பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி டிவிஷன் லேர்ன் பண்ணியிருப்போம். டிவிடெண்ட் எந்த நம்பரை டிவைட் பண்ணணும், டிவிசர் எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், இந்த மாதிரி இது போட்டு தான் வந்து நாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்திருப்பாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா வந்து, ஒரு டிவிடெண்டை டிவிசரால் டிவைட் பண்ணால் ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். கோஷன்ட்ங்கிறது வந்து இந்த ஃபுல் நம்பர், அதுதான் ஆக்சுவல் வேல்யூ. ரிமைண்டரை வந்து யூஸ்வலாக டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், அல்லது வந்து அதை ஃப்ராக்ஷனாக போடலாம். 3/9 அல்லது 1/3 அப்படின்னு போட்டு அதை ஒரு ஃப்ராக்ஷனாக போடலாம். அல்லது அப்படி பார்த்தோம்னா இதை வந்து 8 3/9 அப்படின்னு போடலாம். அல்லது 8.33 அப்படின்னு போடலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், டெசிமல் பாயிண்ட் நம்பர், அதெல்லாமே வந்து அட்வான்ஸ்ட். நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் அல்லது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஃபுல் நம்பர்ஸ் தான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரா பெரிய லைப்ரரி ஒன்று. we'll ignore it until we go for advanced side. ஓகே, கோஷன்ட்ங்கிறதுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து யூஸ்வலாக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கொடுப்போம். டிபிக்கலாக இந்த மாதிரி ஸ்லாஷ் அப்படின்னு சிம்பிள் கொடுத்தோம்னா அது வந்து கோஷன்ட் பார்ட் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து மாட் ஆப்ரேஷன் அப்படிவோம், மாட் ஆப்ரேட்டர், அது வந்து ரிமைண்டர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா 75/9 அப்படின்னு போட்டோம்னா அதோட ரிசல்ட் வந்து 8 வரும். 75 mod 9 அப்படின்னு போட்டோம்னா அதோட ரிசல்ட் வந்து 3 வரும். இப்போ இங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட் ஆப்ரேஷன் அதனோட ரிமைண்டர் வர்றது வந்து எப்பவுமே பேஸ் நம்பரை விட கம்மியாக தான் இருக்கும். பேஸ் நம்பர் அளவுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து கோஷன்ட்ல போயிடும். கொஞ்சம் சொல்றது புரியுது இல்லை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாட் ஆப்ரேஷனோட வேல்யூ வந்து பேஸ் நம்பர் விட கம்மியாகவே தான் இருக்கும். அது வந்து எப்பவுமே ஒரு டிஜிட்ல தான் இருக்கும். இல்லை, there may be other cases where the divisor is more than 1 digit. அதை வந்து we'll consider it for later. டிவிசர் வந்து 1 டிஜிட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா இப்போ ரிமைண்டர் கூட வந்து உங்களுக்கு 1 டிஜிட் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, நான் அந்த ஓடோமீட்டரில் ஒவ்வொரு டிஜிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ல. ஹவு வி வேர் கெட்டிங் அட் ஈச் ஆஃப் தோஸ் டிஜிட்ஸ்? சிம்பிள். நீங்கள் பார்த்தோன்னா வந்து இது 1 ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், ஃபோர்த் டிஜிட்னு நம்ம அப்படியே பார்த்து பண்ணிக்க முடியும். அது ப்ரோக்ராமேட்டிக்கலாக போகிறதா இருந்ததுன்னா அது புரிஞ்சு பார்த்தோம்னா, இப்போ இந்த 21465ங்கிற ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, அதை வந்து டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து 2146ன்னு வருது. அதனோட ரிமைண்டர் வந்து 5ன்னு வர்றது.
அந்த 5 தான் தட்ஸ் த digit to be taken. இந்த கேஸ்ல வந்து that is the least significant digit. அப்புறம் அந்த கோஷன்ட் இருக்குல்ல, அதுலயே திருப்பி நம்ம 10 ஆல் டிவைட் பண்ணிட்டு இருந்தோம்னா 2146 10 ஆல் டிவைட் பண்ணா கோஷன்ட் 214 ரிமைண்டர் 6 ரிமைண்டர் 4 ரிமைண்டர் 1 கோஷன்ட் 0ன்னு வர்ற வரைக்கும் பண்ணணும். கோஷன்ட் 0ன்னு பண்ணணும்னா தட் இஸ் த எண்ட். ஏன்னா 0வை எதால் டிவைட் பண்ணாலும் 0 தான் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து முதல்ல லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் ஆல் த வே அன்டில் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இதுக்காக தான் வந்து மெயினா டிவிஷன்ங்கிறது வந்து இப்போ ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். ஏன்னா மாட் ஆபரேஷன் இஸ் க்ளோஸ்லி டைடு வித் த பேஸ் ஆஃப் தட் நம்பர். இது வரைக்கும் வந்து நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். when we go to other number systems இதோட significance தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த டிவிஷன் அண்ட் மாட் ஆபரேஷன்ல வந்து இப்ப நாம இந்த மாதிரி நம்பர்ல பண்ணோம்னா வந்து 9 ஆல் டிவைட் பண்ணோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. நம்ம இந்த மாதிரி ஆக்சுவலா போட்டு கால்குலேட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். இதே நம்ம 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல 10 அப்படின்னு டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பேப்பர் வேண்டாம், பேனா வேண்டாம், நீங்க டக்குன்னு வாயாலேயே சொல்லிடலாம். இப்படி டிவைட் பை 10 அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் பை 1 டிஜிட், லாஸ்ட்ல இருக்கிற ஒரு டிஜிட் எடுத்துருங்க, மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு சைடு ரைட்ல நிறுத்திடுங்க. தட் இஸ் த ரிசல்ட். எக்ஸாம்பிள் 1 2 3 123 பை 10 அது 12. அது 3 வந்து ரிமைண்டர்ல போயிடுச்சு. அது வந்து ஏதாவது ஃப்ராக்ஷன்ல வச்சுக்கலாம், அல்லது டெசிமல் பாயிண்ட்ல வச்சுக்கலாம், அல்லது இக்னோர் பண்ணலாம். இதே மல்டிப்ளை பை 10 அப்படின்னு போட்டோம்னா ஜஸ்ட் ஒரு டிஜிட் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், கடைசியில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ when you are multiplying or dividing by the base value, it is very easy to do the operation. உங்களுக்கு வந்து பேப்பர் பேனா எதுவுமே வேண்டாம். The same thing applies for other bases also. இப்போ வந்து பேஸ் 6 நாம அந்த ஏலியன் நம்பர் ஏலியன் சிஸ்டம் பேஸ் 6 பார்த்தோம். அதை வந்து 6 ஆல டிவைட் பண்றதா இருந்தா ஜஸ்ட் ஒரு டிஜிட் ரைட்ல நிறுத்திக்கலாம். 6 ஆல மல்டிப்ளை பண்றதா இருந்தா ஜஸ்ட் ஒரு டிஜிட் லெஃப்ட்ல நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம வந்து அந்த ஓடோமீட்டர், இப்ப நம்ம அந்த ஓடோமீட்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்த்தோமே, அதை வந்து நாம பேஸ் 6 ஓடோமீட்டரா பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து அந்த ஓடோமீட்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஓடோமீட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்த்தோம்னா மாட் அப்படிங்கிற வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கோம், 6ன்னு கொடுத்துக்கலாம். பேஸ் 6 அப்படின்னு கொடுத்து இப்ப ரன் பண்ணி பார்த்து எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். ரெடி. இப்ப இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். as usual starting from 0, 1 2 3 4 5க்கு அப்புறமா அடுத்தது 6 வராது. ஏன்னா இந்த நம்பர் சிஸ்டத்துல வந்து 6 சிம்பிள்ஸ் தான் இருக்கு. 0 1 2 3 4 5 மட்டும்தான் இருக்கு சிம்பிள்ஸ். 5க்கு அப்புறமா அடுத்தது என்னது வரும்? 1 0. ஆக்சுவலா இது 6. நம்ம எண்ணிக்கையில 6, ஏலியன் எண்ணிக்கையில வந்து அது 1 0 அப்படின்னு, ஏலியன் நம்பர் சிஸ்டத்துல வந்து 1 0 அப்படின்னு காமிக்கிறோம். அப்படியே the same rule of whatever we are having in decimal applies for this base 6 also. 1 2 1 3 1 4 1 5 2 0 2 2 2 2 3 2 4 2 5 இப்படியே போகும். அதே மாதிரி 6 டிஜிட் வரைக்கும் போகும். ஆனால் அந்த 6 டிஜிட் வந்து அது ஆக்சுவலா 99,999 காமிக்காது. அது வந்து 55555 காமிக்கும். அதோட வேல்யூ வந்து தட் வில் பி டிஃபரெண்ட். இப்போ வந்து இது இங்க டிஸ்பிளே பண்றது 25, பட் ஆக்சுவல் நம்பர் வந்து 17. இது வந்து கம்மி வரலால என்னதுனால அது 25 அப்படின்னு காமிக்கிறது.
we'll get used to it. We'll get used to how to convert from one base into another base. அது இந்த நம்பர் சிஸ்டத்துக்கு வேண்டாம், நம்ம ஆக்சுவல் கம்ப்யூட்டர் நம்பர் சிஸ்டத்துக்கு இது கண்டிப்பாக இது பண்ணி கம்ப்யூட்டருக்கு வேற பேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தபடியாக நாம் வந்து எந்த சிஸ்டம், எந்த பேஸ் கம்ப்யூட்டருக்கு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு, எம்பெடட் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து எந்த பேசஸ் எல்லாம் யூஸ் ஆகும், அதனோட லாஜிக் என்ன, எதனால் அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அது வந்து இட்ஸ் ஈஸிங் த கம்ப்யூட்டிங், எப்படி நம்ம தெரிஞ்ச நம்பர் சிஸ்டத்துலேருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கும், கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேருந்து நம்ம சிஸ்டத்துக்கும் கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.